வணக்கம். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த எக்ஸாமோட பாலிட்டி கொஸ்டின்ஸு எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சிலபஸ் பார்த்துருவோம். இந்திய ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 2 கொஸ்டின், அரசியல் நெறிமுறை கோட்பாடுகளில் ஒரு கொஸ்டின், பஞ்சாயத்து ராட்சியிலேருந்து 3 கொஸ்டின், மத்திய மாநில உறவுகள்லேருந்து ஒரு கொஸ்டின், தேர்தலில் ஒரு கொஸ்டின், இந்திய நீதி அமைப்புகள்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ 9 கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு மொத்தமாக 2024 குரூப் 4 எக்ஸாமில். அது ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜில் குழு கேட்டிருக்காங்க. ஜிவிகே ராவ் குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, அசோக் மேத்தா குழு. எல்லாம் எங்கே இருக்குன்னா 9th சோஷியல் சயின்ஸில் அந்த 4 பேர் போட்டு அது எந்தெந்த இயர் பண்ணாங்கங்கிறதால அப்படியே இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தாலே நமக்கு இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நகராட்சி நிலையத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர். இது எங்கே இருக்குன்னா 6th சோஷியல் சயின்ஸில் 3வது டேர்மில் இருக்குது. ஸோ இது எப்படி கேட்டாங்கன்னா, நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். ஸோ இது பஞ்சாயத்து டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். இது 2004. ஸோ இது எங்கே இருக்குன்னா 10th சோஷியல் சயின்ஸில் இருக்குது. இது ஏன் ஜென்ரல் டாப்பிக்காக இருந்தாலும் ஏன் இதில் வருதுன்னா, நம்ம அரசியலமைப்போட 8வது அட்டவணை லாங்குவேஜை பற்றி சொல்லுது. ஸோ இது அந்த டாப்பிக்கில் வரும்போது இதுவும் உள்ளே வருது. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து தான். ஸோ இதில் என்னென்னா 3 அடுக்குகள் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து, அதுக்கு இடையில் இடைநிலை பஞ்சாயத்து அப்படிங்கிறாங்க. இந்த 3 அமைப்புன்னு சொன்னது யார் அப்படிங்கிற கேள்வியும் அதிகமாக கேட்பாங்க. ஆனால் இதில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கட்சித்தாவல் தடை சட்டம். ஸோ இது என்னென்னா 52 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1985 கொண்டு வந்தாங்க. இது 10வது அட்டவணையில் இருக்குது. இது 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த பக்கத்தில் இருக்குன்னா 11th பாலிடிக்ஸில் இருக்குது. எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கின்றன அப்படின்னா, இது 8th சோஷியல் சயின்ஸில் பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியன பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளன. இதில் இந்த 3 ஸ்டேட்டுக்கு ஆக்சுவலாக 2 ஸ்டேட்டு ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரே ஒரு ஹைகோர்ட்டு தான். இது 8th இருக்குது. ஸோ அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இது ஆர்டிக்கல் 36 to 51 வரை இருக்கிறது தான். அம்பேத்கர் இது அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்த கொள்கையை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th சோஷியல் சயின்ஸில் அந்த டாபிக் அப்படியே இருக்குது. சட்டப்பிரிவு இருக்குது. புதுமையான சிறப்பு அம்சமும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இந்த கொள்கை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்திட முடியாது அப்படிங்கிறாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதான் தப்பு, போட்டுடலாம். அடுத்து, யார் அரசியலமைப்பு சிற்பி என கருதப்படுகிறார்? ஸோ அரசியலமைப்பு தந்தை எல்லாமே அம்பேத்கர் தான். பட் சிற்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக பார்த்தோன்னா 6th சோஷியல் சயின்ஸில் ஒரு பாக்ஸில் இருக்குது. பி. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். ஸோ நம்ம இதை அப்படி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு 249 குறிப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். ஸோ 249 விதி. இது குரூப் 4 2019 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 249 விதி 249. கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. இங்கே அந்த 249 வச்சு கேட்டிருக்காங்க. அதான் அரசியலமைப்பு 249 உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கும் மாநிலங்களாக மாற்ற முடியும். ஸோ மாநிலங்கள்னா இவங்க நாடாளுமன்றம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ மாநிலங்களும் மக்களவை 2 சேர்த்து தான் நாடாளுமன்றம். ஸோ மாநிலங்களையும் போட்டிருக்கணும் பிரச்சனை இல்லை. தேசிய நிலம் கருதி மாநிலங்களவை இம்மாற்றத்தை செய்யலாம். ஸோ தேசிய நிலம் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். ஸோ எக்ஸாக்டாக அந்த மாநிலங்களவைங்கிற இடத்துக்கு தூக்கிட்டு நாடாளுமன்றம்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது எங்கே இருக்குன்னா 12th பாலிடிக்ஸ் இருக்குது. 12th
பாலிடிக்ஸ் இருக்குது ரொம்ப பெருசாக அப்படிலாம் கிடையாது. அதில் வந்து நம்ம மத்திய மாநில உறவுகள் மட்டும் ஷார்ட்டாக படித்தோம்னா எந்தெந்த கேள்வி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து படித்தோம்னா நம்ம 12th பாலிடிக்ஸை கொஞ்சம் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ஜாக்கிரபை கொஸ்டின் இல்லாட்டி ஹிஸ்ட்ரி கொஸ்டின் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டு விட்றேன். தேங்க்ஸ்.